பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். இந்த ஆமான பார்த்தீங்கன்னா கோலியாத்தை போல 9 அடி 9 அங்கலெல்லாம் கிடையாது. இவன் வந்து பயங்கர ஈட்டி கத்தி இதெல்லாம் தூக்கிட்டு வர ஆள் கிடையாது. ஆனால் இவன் வித்தியாசமான ஆயுதங்கள் வச்சிருந்தான். இவன் எப்படின்னா 2 வித்தியாசமான ஆயுதங்கள் வச்சிருந்தான். ஒன்று என்ன தெரியுமா? he had the power of convincing. அவன் வாய் இருக்கு பாருங்களேன், பயங்கரமான வாய், பேச்சு திறமை. எந்த அளவுக்கு பேச்சு திறமைனா ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? இப்படி யூதர்கள் அப்படின்னு இந்த 127 தேசங்களை இந்த ராஜா அரசாட்சி பண்றாங்க. சொல்றான் 127 தேசங்கள்ல ஒரு ஜனம் இருக்குங்க ஐயா, ஒரு கூட்டம் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான கூட்டம் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம சொல்றான், இவனுங்களை எல்லாம் கொன்னுடலாம் ஐயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது இந்த காலத்துல இப்படி ஒரு அமைச்சர் போய் பார்லிமெண்ட்ல இப்படி சொன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அமைச்சர் போய் சொல்றாருங்க, பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்றாரு பார்லிமெண்ட்ல, ஐயா ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க ஐயா தமிழ்நாட்டில், அவனுக்கெல்லாம் கொண்டுடலாம் ஐயா அப்படின்னு சொன்னா உடனே கையெழுத்து போடுவாங்களா யாராவது? இங்க சொல்றது ஒரு ஸ்டேட்ல இல்ல, ஒரு நாட்டில் இல்ல, 127 தேசங்கள்ல உள்ள ஒரு இனத்தை அழிக்கிறாங்க. இவன் போய் சொல்றான் ஐயா அழிச்சிடலான்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட அந்த ராஜா வந்துல, ஏன்பா செய்யணும், எப்படிப்பா செய்ய போற, இது அவசியமா இருப்பா, நம்ம எல்லாம் ஆலோசனை நடத்தலாம், நீ கேட்கறது பெரிய விஷயப்பா, இதெல்லாம் உடனே செய்ய முடியும், எதுவுமே சொல்லுங்க. இவன் பேசுற அந்த திறமை இந்த ராஜாவை உடனே மோதிரத்தை கழட்டிட்டாரு, நீ என்ன வேணா செய்யற. அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு பேச்சு திறமை இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு சில சத்துருக்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு பயப்படுற காரணம் என்ன தெரியுமா? ஐயா அவங்க பேச ஆரம்பிச்சா முன்னாடி நிற்க முடியாது ஐயா, அவன் பயங்கரமா பேசுவாங்க ஐயா, அப்படியே நம்மளை கவுத்திடுவாங்க ஐயா. நீங்க சிலருடைய பேச்சு திறமையை கண்டு பயந்து போய் உட்காந்துருக்கலாம், கலங்கி போய் உட்காந்துருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இவன் சொல்றான் பாருங்க, இந்த ஆமான் இவனுக்கு இன்னொரு ஆயுதம் இருந்துச்சு. எஸ்தர் 3:9 ராஜாவுக்கு சம்மதியானால் அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்த செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை கொண்டு வந்து கொடுப்பேன். 10,000